ஆனாலும் இவ்வளவு கூட்டங்கள் வந்திருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த ஒருவேளை இல்லைங்க, அவருடைய ரசிகர்கள் இருக்கிறாங்கங்க. இப்போ ஈரோட்டில் அவர் போடுறாரு. ஈரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 8 சட்டமன்ற தொகுதிகள், 20 லட்சம் பேர் வாக்காளர்கள். வந்தவங்க எவ்வளோ பேர்? ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா, அவருக்கு வந்துட்டு ஒரு தொகுதிக்கு 4000 பேர் தான் வந்திருக்கிறாங்க. அதாவது ரசிகர்கள் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஓட்டு, 2.5 லட்சம் ஓட்டு அப்படின்ற இடத்துல அவருக்கு 4000 பேர் அவ்வளோதான். இந்த 4000 பேர் கட்டாயம் அவர் ஓட்டு போடுவாங்க, மறுக்கிறதுக்கே இல்லை. தொகுதிக்கு 4000 பேர் ஓட்டு போடுவாங்க, 32,000 பேர் ஓட்டு போடுவாங்க. ஆனால் அவங்க ஓட்டு போட்டு இவருக்கு பத்தாதே, குடும்பங்கள் ஓட்டு போடணுமே, அது எங்கேருந்து போவீங்க? ஒரு ரசிகனாக இருக்கிறவன் அப்படியே குடும்பம் எடுத்துக்குதா, ஐயோ அவன் ரசிகனாக இருக்கிறான் நம்மளும் போடுவோம் அப்படின்னு போடுவாங்களா? மக்கள் எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க இல்லைங்களா? பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு தெரியும், விலைவாசி உயர்வு அப்படின்னோம்னா அது அவங்களுக்கு தெரியும், வேலையின்மையா அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி எந்த அரசியல்வாதி பேசியிருக்க போகிறதில்ல இல்லையா? அப்போ எப்படி நீங்கள் ரீச் ஆவீங்க மக்கள் மத்தியில்? மக்கள்கிட்ட ரீச் ஆகாத எப்படி நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணுவீங்க? எப்படி உங்களுடைய பாலிடிக்ஸ் எடுபடும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ பிஜேபி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது தெரியும், அது யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. நான் பிஜேபி களத்துக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? எப்படி சொல்கிறீங்க? ஏன் தவிர்க்கிறான்னு நினைக்கிறீங்க? பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்றாரு, ஆனால் பேச மாட்டேக்காரு. இல்லை, அவருடைய எஜெண்டா அதனால தான் சொல்கிறேன். அவருடைய அரசியல் வந்துட்டு ஒரு எஜெண்டா, ஒரு ஒற்றை நோக்கு கொண்டது. அந்த ஒற்றை நோக்கு என்னன்னா திமுகவை டிஸ்கிரெடிட் பண்ணணும் மக்கள் மத்தியில், ஏழை எளிய மக்கள் மத்தியில். ஏன்னா அவங்களாம் ரசிகர்கள், அவங்களுக்கு விஜய் தெரியும். ஸோ விஜய் சொன்னால் அவங்க நம்புவாங்க அப்படின்ற ஒரு அசம்ஷனில் இறக்கி விடப்பட்டவர் தான் இவர்.